சின்ன வயசுலேயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்த உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். சாரி சார். சார் மகன் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இப்போ எப்படி சார் இருக்காங்க? இப்பதான் இனிமா கொடுத்திருக்காங்க மாதவன். மகிழினி என்ன பாய்சன் சாப்பிட்டான்னு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். அத வெளியே லேப்ல கொடுத்து அது என்ன மாதிரி பாய்சன் ரிப்போர்ட் வாங்கி என்கிட்ட கொடுங்க. ஓகே சார். மாதவன் நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே சார், நான் பார்த்துவோங்க சார். எதுக்கு மகள் இப்படி பண்ண? நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதுன்னு எனக்காக இப்படி உயிரை விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டே. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் நிம்மதியா இருப்பேன்னு நீ நினைச்சியா? கண்ணை முடிச்சு வந்துட மகள். கடைசி வரைக்கும் எனக்கு கடங்காரி ஆக்கிட்டு போயிடாதடி. நான் மகிழினி மேல அக்கறை இல்லாம இருக்கேன்னு மதி நினைக்கிறேன். ஆனா நான் மகிழினி நினைச்சு தினம் கவலைப்படுறது அவளுக்கு தெரியாது. காதலிச்ச பொண்ணு கண்ணு முன்னால கஷ்டப்படுறத பார்த்துட்டு எந்த ஆம்பளையும் நிம்மதியா இருக்க முடியாது. மகிழினி என் கண்ணு முன்னால அவமானப்படுறது எனக்கு பிடிக்கல. அதனாலதான் அவன் என் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். அத மதி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். மதி, மகிழினி கஷ்டப்படுறதுக்கு நான் காரணம் இல்ல மதி. அது அவளா தேடிக்கிட்டது. என்னால அவளுக்காக கவலைப்படதான் முடியும். வேற எதுவும் செய்ய முடியாது மதி. சொல்ல போனா மகிழினி விஷயத்துல உனக்கு இருக்கிற ஃப்ரீடம் கூட எனக்கு இல்ல மதி. நீ அப்படி இருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் ஆதி. அவ மேல உனக்கு முழு உரிமை இருக்கு. இப்போதைக்கு எப்படியாவது என் ஃப்ரெண்ட காப்பாத்தி கொடு. எனக்கு அது போதும். கடவுளே, மகனிக்கு நல்லா ஆயிடணும். எல்லாம் உன்னாலதான். ஏங்க உன்னை யாரு பாய்சனை பால்ல கலந்து குடிக்கிறேன்னு டிராமா பண்ண சொன்னது? நீ அப்படி பண்ணதுனாலதான் அந்த பொண்ணு விஷத்தை குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மகிழினி சொன்னதான் உண்மையா இருக்குமோன்னு தோணுது. சரி, நீ அப்படியே பாய்சன் குடிக்கிறதா இருந்தா கூட யாருக்கும் தெரியாம போய் குடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வாங்கிட்டு வர சொல்லி அதை ஊத்தி மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் கலப்பாங்களா? எனக்கு என்னமோ எல்லாமே தப்பா தெரியுது. நம்ம வீட்டுல நடக்கூடாதெல்லாம் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்டுல இருக்கவங்க கொடுக்குற இடம் தான். இப்ப நான் என்ன பண்ணேன்னு என்ன குறை சொல்றீங்க? இந்த வீட்டுல வாழ்றதுக்கு தான் விட மாட்டேன்னு எல்லாரும் சேர்ந்து தடுத்தீங்க. இப்ப நிம்மதியா சாகிறதுக்கு கூட விட மாட்டீங்களா? அதுலயும் இப்படி ஒரு சந்தேகத்தை உருவாக்கி என்ன அவமானப்படுத்த பாக்குறீங்களே. என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லையா மாமா? அக்கறை வர மாதிரி நடந்துருக்கணும். ஏய் நிறுத்துடா, போதும். என்ன விட்டா ஒரேடியா பேசிக்கிட்டே போற? அந்த மகிழினி தான் இவ மேல பழிய சுமத்துறானா? நீ அவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? மகிழினி பழி சுமத்துறவளா இருந்தா இவ கலந்த பாலை அவ எடுத்து குடிப்பாளா? அதுல இருந்தே அவ சொல்றதுல உண்மை இருக்குன்னு தெரியல உங்களுக்கு? இல்ல நீங்க தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நீங்க நடிச்சாலும் நடிப்பீங்க. ஏன்னா உங்க அண்ணன் பொண்ணை காப்பாத்தி ஆகணுமே. போதும்டா. அவ சொன்ன பொய்ய நிஜமாக்குறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவான்னு நிரூபிச்சிருக்கா. அதுக்காக நாங்க தப்பானவங்க ஆயிட மாட்டோம். என் அண்ணன் பொண்ணு என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. ஆனா எங்களுக்கு இல்லையே. அப்படின்னா பெத்த அம்மாவை விட அந்த மகிழினிய அந்த அளவுக்கு நம்புறீங்களா? எல்லாரும் முன்னாடி இப்படி விஷத்தை குடிச்சிட்டா அவ சொன்னதெல்லாம் உண்மையாயிடுமா? அவ சொன்ன பொய்ய உண்மையாக்க பாக்குறானா? நானும் என் அண்ணன் பொண்ணு ஸ்வேதா சொன்னதும் உண்மைன்னு இப்பவே நிரூபிக்கிறேன். எப்படி? ஸ்வேதா, இப்பவே இவங்க முன்னாடி நீ சொன்னது உண்மைதான்னு ப்ரூவ் பண்ண. சொல்லுங்க அத்தை, நான் என்ன பண்ணணும்? நான் குடிக்கணும்னு கலந்து வச்சிருந்த பாலையும் அவ குடிச்சிட்டு போயிட்டான். இப்ப நான் எதை குடிச்சு ப்ரூவ் பண்ணணும் அத்தை? சொல்லுங்க.
ச்சே. ஸ்வேதா, நீ பாய்சன் குடிச்சுதான் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இத பாரு, இப்பவே உன் அப்பா படத்துக்கு முன்னால நின்னு நீ சொன்னது உண்மையா இல்லையான்னு கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணு. வா. அத்தாக்கிட்டீங்க ஓ. ஸ்வேதா, இந்த கற்பூரத்து மேல அடிச்சு சத்தியம் பண்ணு. அத்தை, அந்த விஷத்தை நான் எனக்காக மட்டும்தான் வாங்கினேன். அதை குடிச்சிட்டு ஆதியை மிரட்டணும்னு மட்டும்தான் நினைச்சேன். இது சத்தியம். எனக்கு மன்னிச்சிருங்க அத்தை. என் லைஃப்ல இறந்து போனவங்க போட்டோ முன்னாடி சத்தியம் பண்றதை இன்னைக்கு தான் பாக்குறேன். ஏங்க சும்மா இருங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. உயிரோட இருக்கிறவங்க தள்ள வச்சு சத்தியம் பண்ணா அவங்க உயிருக்கு ஆபத்தாயிடுமோன்னு பொய் சத்தியம் பண்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இறந்து போனவங்க படத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணா மறுபடியும் என்ன செத்து போயிச்சா வரப்போறாங்க. யாருக்கு தான் பயம் வரும்? அதனாலதான் ஸ்வேதா ஈஸியா சத்தியம் பண்ணிட்டா. சும்மா இருங்க. என்னடா சொன்ன? ம்? அது என் அண்ணனோட படம். அவர்தான் நம்ம குல தெய்வம். இத பாரு, நாம எல்லாரும் இந்த உலகத்துல இப்ப இருக்கோம்னா அதுக்கு காரணமே அவர்தான். அவர் முன்னாடி சத்தியம் வாங்குறது சாமி முன்னாடி சத்தியம் வாங்குற மாதிரி. அத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. அதெல்லாம் சரிதான், நானும் மாமாவை மதிக்கிறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த பொண்ணு மகிழிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மாமாவோட படத்தை கோர்ட்டு கொண்டு போய் வச்சு ஜட்ஜு முன்னால சத்தியம் பண்ண முடியுமா? அத ஜட்ஜி ஏத்துப்பாரா? ஒண்ணும் நடக்காது. அப்படியே குடும்பத்தோட உள்ள போக வேண்டியதுதான். ஆட கடவுளே, இது என்ன அநியாயமா இருக்கு? மகிழினி அவசரப்பட்டு விஷத்தை குடிச்சதுக்கு நாம எல்லாரும் உள்ள போகணுமா? சீதா, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுற. சும்மா இருங்க. அதாவது மகிழினிய விஷம் குடிக்க வச்சு தற்கொலைக்கு தூண்டின குற்றத்துக்காக 1-2 பேருக்கு தண்டனை கிடைக்கலாம். அப்புறம் மகிழினி தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணதை தடுக்காம வேடிக்கை பார்த்ததுக்காக நமக்கு தண்டனை கிடைக்கலாம். ஐயோ, ஆனா நான் உள்ள போக மாட்டேன். இந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ அவங்கள ஸ்ட்ரெயிட்டா நானே போட்டு குத்துருவேன். நான் பெத்த புள்ளைங்களே எனக்கு யமனா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஆ? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நானே உள்ள போறேன். நீங்க எல்லாரும் நல்லா நிம்மதியா இருங்க. அவ்வளவுதானே குடிச்சு தொலைச்சான். செத்தா செத்து தொலையட்டும். எது வந்தாலும் பாத்துக்கலாம். இப்ப யாரு உள்ள போறாங்கறத பத்திலாம் அப்புறம் பேசி முடியத்துக்கலாம். இப்ப அந்த பொண்ணு உசுருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கூட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்குது என்ன ஏதுன்றத போன் பண்ணி விசாரிக்கிறது யாருக்காவது தோணுச்சா? தோணாது. நான் சீதா, இவங்க முன்னாடி உனக்கு போன் பண்ணி விசாரிக்கிறதுக்கு பயமா இருக்குல்ல? சாரி அத்தை. யாரா இருந்தாலும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி அத்தை விசாரிக்காம இருக்க முடியும்? தாராளமா விசாரிங்க.